இறை தேவனின் பீடத்திலே வாருங்கள் திருக்குலமே, இறை தேவனின் பீடத்திலே சுமை சுமந்து சோர்ந்தவரே, சுகமறந்த சோதரரே, வாழ்வது மாறிட நாடிடவும் கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், கல்வாரி மலையிலே கொண்டாடுவோம், பண்பாடுவோம் என்று பண்பாடுவோம், அவர் நினைவினை மலையினில் பண்பாடுவோம். வாருங்கள் திருக்குலமே, இறை தேவனின் பீடத்திலே வாருங்கள் திருக்குலமே. தன்னை உடைத்து தியாகமாய் தந்த தலைவனின் உன்னத பலிது, தரணியில் நம்மையும் சாட்சியாய் மாற்றி அவருக்காய் வாழ படிக்கிறது. தன்னை உடைத்து தியாகமாய் தந்த தலைவனின் உன்னத பலிது, தரணியில் நம்மையும் சாட்சியாய் மாற்றி அவருக்காய் வாழ படிக்கிறது. கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், கல்வாரி மலையினை கொண்டாடுவோம், பண்பாடுவோம் என்று பண்பாடுவோம், அவர் நினைவினில் மலையினில் பண்பாடுவோம். வாருங்கள் திருக்குலமே, இறை தேவனின் பீடத்திலே வாருங்கள் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறினை கொண்டாட உங்கள் யாவரையும் பெருமகிழ்வோடு இந்த தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்கிறேன். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன் என்று அழைப்பு விடுக்கிறது நமக்கு திருப்பாடல். இறைவனுடைய பேரன்பை சுவைப்பதற்கும் அவருடைய இரக்கப் பெருக்கத்தினால் இந்த உலகமும் உயிரினங்களும் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய மகத்துவத்தையும் உணர்த்தி நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சீடர்கள், அந்த சீடத்துவ வாழ்விற்கு ஏற்ப தகுதி உள்ளவர்களாய் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இந்த நாள். எனவே ஆண்டவருடைய உன்னத இறையருளை ஆசீர்வாதங்களை பெற நம்மையே தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமைச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமைச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன்,
காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திட என்று அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்து வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்து வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. முன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. முன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குழிக்குள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குழிக்குள்ள நீவா. சாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும், தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்து, செய்யாக நம்பி வந்து வாழ்வின் ஒளியேற்றவா, வாழ்வில் ஒளியேற்றவா. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம்.
கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளின் மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுவனவாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சைகளில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளுடைய அழைப்பு எல்லாருக்கும் எல்லா நிலைகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பதை எடுத்துக் கூறுவதாய் அமைந்திருக்கிறது. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் என்று குறிப்பிடுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, அழைப்பு என்பது ஒரு உன்னதமான கொடை. இது எல்லாருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் மருத்துவராக, ஆசிரியராக, குருவானவராக, பொறியியல் அறிஞராக, ஓட்டுநராக, அருட்கண்ணியராக, இப்படி நம் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஒரு கொடையாக உணர்ந்திருந்தோம் என்றால் இறைவன் கொடுத்த அந்த உன்னதமான கொடையை நாம் வாழ்விலே ஏற்று கடைபிடிப்போம். அவற்றை மகத்துவமாக வாழ்வோம். அவற்றினால் இந்த உலகிற்கு நாம் ஒரு சாட்சி, நாம் ஒரு கிறிஸ்தவன் என்கிற சாட்சிய வாழ்வினால் நம்மை நிரூபித்து காட்டுவோம். அன்பிற்குரியவர்களே, நிச்சயம் அழைக்கப்பட்டவர்களுக்கு துன்பம் உண்டு. அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பார்கள். கொடுமைகளும் சாட்டையடிகளும் அவர்களுக்கு உண்டு. துன்பமில்லாத இறைவனுடைய பணி இல்லை என்பதை நிச்சயம் இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. பாருங்கள், புனித பவுலடிகளார், நான் சாட்டையால் அடிபட்டேன், தடியால் அடிக்கப்பட்டேன், என் மீது கல்லெறிந்தார்கள், கப்பலில் சிக்கி ஆழ்கடலில் நான் அல்லலுற்றிருக்கிறேன், சொந்த மக்களாலும் எனக்கு இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள் என்று தனக்கு வந்த சோதனைகளை, துன்பங்களை அவர் அற்புதமாய் பதிவிடுகிறார். எனவே அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே இப்பேற்பட்ட பல இடர்பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் யாருக்காக, எதற்காக என்று நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை இந்த உலகம் முழுவதும் விதைப்பதற்காக என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். 2017ஆம் ஆண்டு இது நடந்தது. ஏமன் நாட்டில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அருட்தந்தை டாம் என்பவர், தாமஸ், முதியோர்களுக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்வு மேம்பட தன் வாழ்வை அவர்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்குரிய அந்த இறுதி கடன்களை செய்வது என்று தன்னையே அவர்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்டவர்களை ISIS தீவிரவாதிகள் பிடித்துக் கொண்டு போகிறார்கள் பிணை கைதியாக. இந்த அருட்தந்தையோடு சேர்த்து 2 அருட்சகோதரிகளையும் அவர்கள் கைது செய்து அழைத்துக் கொண்டு போகிறார்கள். சென்ற இடத்திலே பல கொடுமையான சம்பவங்கள் நடந்தேறியது. அவர்களை துன்புறுத்தினார்கள், சித்திரவதைப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அந்த 2 சகோதரிகளையும் அன்பிற்குரியவர்களே இந்த அருட்தந்தையினுடைய கண்ணெதிரிலேயே கொன்று போட்டார்கள். அருட்தந்தையும் கண்ணீரோடு வேதனையோடு ஒரு பதிவையும் அவர் இடுகின்றார். இந்திய நாட்டு அரசு என்னை காப்பாற்ற வேண்டும், இறைப்பணியை நான் தொடர்வதற்கு அவர்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்ட போது அன்பிற்குரியவர்களே அந்த நிகழ்வு மிகவும் வைரலாகி மக்கள் எல்லோரும் உருகும் அளவிற்கு அது நடந்தேறியது. காரணம், அருட்தந்தைக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளவு துன்பகரமான செயல்கள். இவை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்காக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை இந்த உலகத்தில் விதைப்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவருடைய அழைப்பும் தூய வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பாய் அமைந்திருக்கிறது. நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று குறிப்பிடுகிறது இறைவார்த்தை. தூய வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பு, நீதியை நிலைநாட்டுவதற்கான அழைப்பு,
நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று ஆமோஸ் இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நீதியை நன்றாக மாற்றினீர்கள், நேர்மையின் கனியை எட்டிக்காயாக்கினீர்கள் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் குறிப்பிடுகிற வேளையில் இந்த உலகத்திலே நீதியும் நேர்மையும் எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுற்று கொண்டிருக்கிறது, மக்கள் அவற்றை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சமீபத்தில் தன்னுடைய 84வது வயதில் இருந்த பெருமதிப்பிற்குரிய, இந்தியாவே இன்றைக்கு போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற அருட்தந்தை ஸ்டான் லூர்துசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்வை சாதாரண பழங்குடி மக்களுக்காக, ஆதிவாசி இனத்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். 40 ஆண்டுகள் குருத்துவ நிலையிலிருந்து இப்பேற்பட்ட அடிமைப்பட்ட மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய பிரதிநிதித்துவத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையையே அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். அவர்களுக்காக போராடினார். இதனால் தான் அவருக்கு சமூக நீதி போராளி என்றும் இன்றைக்கு நாம் எல்லோரும் புகழ்சூட்ட அவருக்கு பெயர் சூட்டி அழைக்கின்றோம். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை இப்பேற்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் அர்ப்பணித்துக் கொண்டு தானும் அந்த துன்பங்களை அனுபவித்தார். அந்த வேதனைகளை, அந்த இடர்பாடுகளை, அந்த வலியை அவர்களோடு இணைந்து சுமந்திருக்கிறார். இதனால் இந்த தேசம் அவருக்கு தேச துரோகி என்கிற பட்டமும் கட்டி சிறையில் அடைத்தது. எனவே அநீதியும் அட்டூழியமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பல மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், கஷ்டத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை என்பதை எடுத்துக் கூறுவதாய் அமைந்திருக்கிறது இந்த அழைப்பு. அன்பிற்குரியவர்களே, நாம் தான் நீதியை நிலைநாட்ட அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அனுப்பப்படுவதற்கான அழைப்பாய் இந்த அழைப்பு அமைந்திருக்கிறது. இறைவன் சொல்லுகிறார், போங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அவர் நமக்கு சொல்லுகின்ற அந்த கட்டளையானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய மதிப்பீடுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்கள், அழைப்பு என்பது சவாலானது, துன்பகரமானது, வேதனைகளையும் இடர்பாடுகளையும் உடையது, கொடுமைகளை உள்ளடக்கியது. ஆனாலும் இந்த அழைப்பு இறைவனால் கொடுக்கப்படுவது. இந்த அழைப்பு மனித குலத்தினுடைய மீட்புக்கானது. இந்த அழைப்பு ஒவ்வொரு மனிதனும் மனிதநேயத்தோடு, மனித மாண்போடு வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நதி தன்னுடைய நீரை தானே குடிப்பதில்லையே, மரத்தின் கனிகள் தானே தன் கனியை உண்பதில்லையே, தேன் தன்னுடைய தேனை தானே பருகுவதில்லையே, சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை தனக்காக வைத்துக் கொள்வதில்லையே. இவை எல்லாமே பிறருக்கு கொடுக்கிறது. இவற்றால் பலர் பயனடைகிறார்கள். அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்வும் கூட. நாம் நமக்காக வாழ்வதை விட கிறிஸ்துவுக்காக வாழும்போது அந்த இடத்தில் பிறர் நலனும் பிறர் அன்பும் மகத்துவம் பெறுகிறது. அன்பிற்குரியவர்களே, அவற்றிற்கான அழைப்பு தான் இந்த நாளினுடைய அழைப்பு. நாம் உலக பற்றினை துறந்தவர்களாக இருக்க வேண்டும். உலக ஆசைகளிலிருந்து வெளியேற வேண்டும். காரணம், இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக என்றால் பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. எனவேதான் அவர் சொல்லுகிறார், பேய்களை ஓட்டுங்கள், உடல் நலமற்றோர் மீது எண்ணெயை பூசி அவர்களை குணமாக்குங்கள். கடவுளுடைய அந்த வல்லமையான அருட்கொடையானது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை உன்னதமாய் பெற்றுக் கொள்ளுகிற நாம் பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மகத்துவம். இதுதான் கிறிஸ்தவனாக வாழ்வதில் இருக்கின்ற பெருமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பவுலடிகளார் நன்றாகவே தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியவராயிருக்கிறார். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பல கொடுமைகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவை ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று அவர் அறிவித்தார்.
எனவேதான் அவரை புறவினத்தாரின் அப்போஸ்தலர் என்று நாம் அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்வதுதான் சிறந்த அழைப்பாக இன்றைக்கு நாம் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் நிச்சயம் அந்த இடத்தில் தோய்வுகள் இருக்கும், தளர்வுகள் இருக்கும், சுயநலம் இருக்கும். எனவே எதிர்பார்ப்பு இல்லாமல் கிறிஸ்துவுக்காக உழைக்கிறவர்களாய், எளிமையாக வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார். அவருடைய இறைப்பணியை ஆற்றுகிறவர்களுக்கு நிச்சயம் இறைவனால் அருளானது கொடுக்கப்படுகிறது, ஆசீர்வாதமானது அருளப்படுகிறது. எனவே எதை குறித்தும் நாம் கவலைப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையான வாழ்க்கையே நம்மை மகத்துவமான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வதாய் அமைந்திருக்கிறது. தகுதி உள்ளவர்களாக வாழ வேண்டும், உதவும் உள்ளம் படைத்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, கடவுள் கொடுத்த இந்த அழைப்பு மிக மிக புனிதமானது என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல தலைவனாக, நல்ல தலைவியாக, குடும்ப பொறுப்பாளனாக வாழ்வதின் வழியாகவும், ஒருவரை வழிநடத்துவதின் வழியாகவும், பிறரை அன்பு செய்து நேசித்து அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதின் வழியாகவும் இந்த கிறிஸ்தவ வாழ்வை புனிதமுள்ளதாய் வாழ முடியும். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர். ஆம் அன்பு ஆண்டவரே, உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டு இறைப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சிறப்பாக இவ்வேளையில் ஆசிர்வதிப்பீராக. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை ஊழியர்கள், பொதுநிலையினர் என யாவரையும் ஆசிர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு, ஆன்ம நலனோடு, முழு அர்ப்பணிப்போடு, ஈடுபாட்டோடு அவர்கள் இறைப்பணியாற்ற மன தைரியத்தையும் உடல் வலிமையையும் தந்தருளும்படியாய் உம்மிடத்திலே வேண்டிச் செபிக்கிறோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நிலை முற்றிலுமாக மாற ஆண்டவரே உம்முடைய இரக்கப்பெருக்கத்திற்காக மன்றாடுகிறோம். குறிப்பாக 3வது அலை என்கிற அச்சம் இன்றைக்கு மக்களிடையே பரவிக்கொண்டு வருகிறது.
எல்லாவற்றிற்கும் அதிபதி நீரே, எல்லாவற்றிற்கும் மேலானவர் நீரே, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் நீரே அப்பா. எனவே உம்மிடத்திலே உருக்கத்தோடு நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உம் பிள்ளைகளாகிய எங்கள் மீது நீர் இரக்கமும் கருணையும் கொண்டு இந்த தொற்று நோய் மேன்மேலும் பரவாமல் இருக்க ஆண்டவரே அருள் புரியும்படியாய், இரக்கம் கொள்ளும்படியாய் உம்மிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியை அன்பிற்குரியவர்களே வீடுகளில் இருந்தவாறே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய பேரருள் நம்மை புடைசூழ்ந்து வர, நம் குடும்பங்களை இறைவன் ஆசிர்வதிக்க, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் என யாவற்றையும் இறைவன் ஆட்கொண்டு நம்மை தூய உள்ளத்தோடு நன்னடத்தையில் நல்லொழுக்கத்தில் சிறந்தவர்களாய் வாழ இறைவன் அருள் புரியும்படியாக வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் இறை அமைதி தங்கி நிம்மதியோடும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ இறைவன் அருள் புரியும்படியாய் வேண்டி மன்றாடுவோம். குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இந்த குழந்தைகள் இறை ஞானத்தில் வளர, அறிவிலே வளர, நல்லொழுக்கத்தில் சிறந்தவர்களாயிருக்க மன்றாடுவோம். இந்த நாட்களில் அவர்களுக்கு பள்ளிக்கு கூட போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. பாட புத்தகங்களை படிக்கின்ற நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் இறை ஞானத்தில் வளர சிறப்பாக ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்காக சிறப்பாக இவ்வேளையில் மன்றாடுவோம். கடவுளுடைய இரக்கத்தினால் அவர்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெறவும், குணம் பெறவும், சுகம் பெற்று இயல்பு நிலைக்கு திரும்பவும் இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். திருமண வரனுக்காக, குழந்தை பேற்றிற்காக, வேலை வாய்ப்பிற்காக, இன்னும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடத்திலே சிறப்பாக இவ்வேளையில் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். இவற்றோடு நம் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களுக்காக, அவர்களின் ஆன்மா இறைவனின் நித்திய இளைப்பாறுதலை பெறவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரவி தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரவி தருவாய் நீ. போதும் என்ற மனவி தந்த பொறுத்துக் கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்த பொறுத்துக் கொள்வாய் நீ. என் நந்த தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் நந்த தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம்.
ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிற்கிற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிர் தரும் உணவே இறைவா,
உள்ளம் பாவா அருள் கரமூற்றே இறைவா நல்லாற்றலாய் உள்ளம் பாவா பாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரே சுவை பாவா பாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரே சுவை பாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் பாவா எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதா அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. அழைக்கப்பட்ட வாழ்விற்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த நேசு தருகிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாய் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சற்ற சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்.